தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையரிடம் வருமான வரித்துறை புகார் அளித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி தனது இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி தேர்தல் பணிகளை தடுக்க முயற்சிப்பதாக செல்வபெருந்தகை பொய்யான தகவல்களை பரப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த வழக்கமான சோதனைகளுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் திட்டமிட்டு அவதூறு பரப்பிய அவர் மீது தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. திமுகவினர் வாக்காளர்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன்களை விநியோகிப்பதாக அதிமுக தொடர்ந்த வழக்கில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை முடித்து வைத்தது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் முன்னாள் திமுக வடக்கு மாவட்ட செயலர் செல்லதுரை கட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 44,37,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மூட்டையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பணம் ஆவணங்களின்றி இருப்பது கண்டறியப்பட்டதால் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அந்த பணம் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக அதிமுக நிர்வாகியை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்தனர். அவரிடமிருந்து ஆவணங்களின்றி இருந்த 3,06,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கைப்பற்றப்பட்ட பணம் கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அதிமுக பிரமுகர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் உரிய ஆவணமின்றி வைத்திருந்த 60 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வேப்பனஹள்ளி தொகுதிக்கு உட்பட்ட அட்டக்குறிக்கி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் பசவராஜ் வீட்டில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை மேற்கொண்டபோது நிலம் விற்ற பணம் என விளக்கமளிக்கப்பட்டதால் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 59,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டது.